குக் வித் கோமாளி சீசன் 6க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஒரு குட் நியூஸ். விஜய் டிவி குக் வித் கோமாளி சீசன் 6க்கான நியூ ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வந்துடுச்சு மார்க்கெட்டோட மாஸ்டர் பீஸ். குக் வித் கோமாளிங்கோ சிரிக்க சமைக்க ரெடியா இருங்கோ. வெங்காயம் உரிக்க நீங்க சிரிக்கலாம், சிரிச்சு 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 வயிறு வலிக்கலாம். இப்படி ஒரு அஃபீஷியல் ப்ரோமோவை குக் வித் கோமாளி சீசன் 6க்காக விஜய் டிவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பிராண்டிங் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா சௌந்தர்யா இருந்தாங்க. சௌந்தர்யா ஒரு மெயின் கோமாளியா இருப்பாங்க நம்மலாம் நினைச்சிட்டு இருந்த டைம்ல இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சௌந்தர்யாவை காணுமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. ஒருவேளை இதுக்கு காரணம் சுனிதாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ்லயே இவங்க 2 பேருக்கும் 7ஆம் பொருத்தம். அதனால இவங்க 2 பேரும் ஒரே ப்ரோக்ராம்ல இருந்தா கண்டிப்பா பிரச்சனை வரும்னு சொல்லி தெரிஞ்சு சௌந்தர்யா குவிட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு பல பேரால பேசப்பட்டு வருது. இது உண்மையா இல்லாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சுனிதாவை பத்தி நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சுனிதா குக் வித் கோமாளியில ஒரு நல்ல காமெடி சென்ஸ் உள்ள கோமாளி. சௌந்தர்யா அவங்களோட ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் போனவங்க. அதனால கண்டிப்பா அவங்க இருந்தாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் களை கட்டும் தான் தோணுது. இவங்க 2 பேருமே இந்த ப்ரோக்ராம்ல இருந்தா ஹாப்பியா தான் இருக்கும். விஜய் டிவி பத்தி ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நம்ம சொல்லணும்னா அவங்களோட ப்ரோக்ராம் பத்தி அவங்களே கலாய்ச்சிப்பாங்க. ஸோ மக்களோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி இந்த ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. தண்ணி குடம் தூக்குற ஒரு அக்கா நம்ம என்ன மனசுல நினைப்போமோ அதை அப்படியே சொல்லிட்டு போன மாதிரி இருந்தது. 5 சீசன் பார்த்தாச்சு, அதே அரைச்ச மாவு தானே அரைக்க போறீங்க அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிட்டு போறாங்க. அதுக்கு கோமாளிஸ் முகம்லாம் தொங்கி போயிடுற மாதிரி காட்டுறாங்க. பார்த்தாச்சு 5 சீசனா அரைச்ச அதே மாவு, அதே கோமாளி, அதே காமெடி. இது ஒண்ணு புதுசா இருக்க போகுது, புதுசா பண்ண போறோம். அடடா நம்ம மைண்ட் வாய்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு பல பேர் நினைச்சாலும் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நீங்க அரைச்ச மாவையே அரைச்சாலும் நாங்க திரும்ப திரும்ப அதை சந்தோஷமா பார்ப்போம் அப்படின்னு சொல்ற ஃபேன்ஸும் இருக்காங்க. இப்போதைக்கு இந்த ப்ரோமோ மூலமா நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்க நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 கோமாளி, ராமர், பாரத், சுனிதா அண்ட் புகழ். இது இல்லாம பிராண்டிங் ப்ரோமோல சௌந்தர்யாவை காமிச்சதுனால சௌந்தர்யாவையும் ஒரு கோமாளியா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம கன்ஃபார்ம் ஆயிருக்க நியூஸ் பாத்தீங்கன்னா ரக்ஷன் அவர்கள் தான் மேல் ஆங்கரா வரப்போறாரு. அண்ட் ஷெஃப் தாமு அவர்களும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் ஜட்ஜஸா வரப்போறாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டஸ்டண்டா இன்னும் யார் யார் ஆட் ஆக போறாங்க, இன்னும் எத்தனை கோமாளிஸ் உள்ள ஜாயின் ஆக போறாங்க, யார் யாரா இருக்க போகுது, அண்ட் இந்த தடவை குக் வித் கோமாளி சீசன் 6 டிஃப்ரெண்டா இருக்க போகுதுன்னு சொல்றாங்களே, அப்படி என்ன புதுமை பண்ண போறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ப்ரோக்ராம்ல மணிமேகலை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுற சில ஃபேன்ஸும் இருக்காங்க. அதே நேரத்துக்கு தயவு செஞ்சு பிரியங்காவை மட்டும் ஆங்கரா கொண்டு வந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்ற ஃபேன்ஸும் இருக்காங்க. நீங்க எப்படிப்பட்ட ஃபேன்? யார் யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராம்ல மணிமேகலை மிஸ் பண்ண போறீங்க? அப்படி என்ன இந்த சீசன்ல புதுமை இருந்துற போகுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யார் யாருக்கெல்லாம் குக் வித் கோமாளியில அன்ஷிதாவை கண்டஸ்டன்டாவோ இல்ல கோமாளியாவோ பார்க்கணும்னு ஆசை இருக்கணும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பிக் பாஸ் சீசன் இப்பதான் முடிஞ்சதுனால அதுல இருந்து நிறைய கண்டஸ்டன்ஸ் அண்ட் கோமாளிஸ் வருவாங்க. இன்னும் 2 ப்ரோமோ ரிலீஸ் பண்ண இருக்காங்க. அநேகமா இந்த மந்த் எண்ட் இல்ல மே ஃபர்ஸ்ட் வீக்ல குக் வித் கோமாளி சீசன் 6 ஆரம்பிச்சிருவாங்க நம்பலாம். யார் யாரெல்லாம் குக் வித் கோமாளி சீசன் 6க்காக ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோல பார்க்கலாம். Until then, bye from Jemima. Take care.